என் பேர் ஷீலா. நான் சென்னை பெரம்பூர் தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் வந்துட்டு இங்கே வரும்போது காஞ்சிபுரம் இது உள்ள என்ட்ரு ஆகும்போது எங்களை 3 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே எங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. போலீஸ் உள்ளே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லியும் அதுக்கு மீறியும் காரை ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் தான் காரை விட்டாங்க. அதுக்கு பிறகு 2 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் நடந்தே வந்தோம். என்ன ரீசனுக்காக காரை விட மாட்டேன்றாங்கன்றது எங்களுக்கு தெரியல. இருந்தும் நடக்கிறதுக்குமே எங்களுக்கு ரோட்டில் அலோவ் பண்ணலை. அதெல்லாமே மீறி நாங்கள் இங்கே உள்ளே வந்திருக்கோம். இந்த விவசாயத்துக்கு நாங்கள் ஒரு தளபதியோடைய இதுக்காக ஒரு குரல் கொடுக்கறதுக்காக நாங்கள் இவ்வளோ தூரத்தை நாங்கள் நல்லபடியாக இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருக்கு. விவசாய மக்கள் இதை ஒரு சந்தோஷமா, அதாவது மக்களுக்காக இவ்வளோ தூரம் எல்லாத்தையுமே விட்டுட்டு அவர் விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இது கண்டிப்பாக அவர் இந்த இது கண்டிப்பாக நிறைவேற்றுவார். மக்களுக்காக இதை விவசாயிகளுக்காக கண்டிப்பாக இதை நிறைவேற்றுவார். முதல் முறையுமா, அதாவது அவருக்கு கொஞ்சம் ஷூட்டிங் இது முடிஞ்சு ஃபர்ஸ்ட் இது இங்கே தான் வரணுன்றதுக்காக அவர் இங்கே நல்லபடியாக அதை பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு பின்னாடி நாங்கள் எல்லாருமே குரல் கொடுப்போம். இல்லை, அதுக்கெல்லாம் போல. நாங்கள் விஜய் சார் பார்க்கணும், அவர் எப்படி பேசுறாரு அப்படின்ட்டு பார்க்கணுன்ட்டு வந்தோம். நாங்கள் இங்கே இல்லை, இவர் பேசுறது கொஞ்சம் நல்லா ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் வந்திருக்கோம். இது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட் வருது, எல்லாத்தையும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போதான் எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி எல்லாரும் முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஏர்போர்ட் வருது, வீடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லாரும் இப்போதான் ஏதோ வீடு கட்டி நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. இப்போ பெரியவங்களா நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தா வீடு கட்டிக்கலாம். நிறைய பேர் குழந்தைங்க இல்லாமல் தனியாக இருக்காங்க, நிறைய தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க. அவங்களாம் முன்னேறணும்னா எப்படி? அதனால நிறைய விவசாய நிலையெல்லாம் இருக்குது. சோறு போகிறதே நம்மளுக்கு விவசாயி தான். அவங்கள விட்டு நம்ம போனோம்னா எப்படி போக முடியும் சொல்லுங்கள்? இப்போ இந்த மாதிரி இடத்த நம்மளுக்கு வேறு இடத்துல தராங்கன்னா அந்த இடம் இது மாதிரி வராது. ஏன்னா முன்னோர்கள் எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க. எங்கள் ஜென்ரேஷனும் இங்கே தான் போகணும்னு சொல்லிட்டு இங்கே ஏர்போர்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதுக்கு தளபதி பேசுனது எங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்குது. நான் தளபதி ஃபேன் தான். தளபதிக்காக எது வேணால் செய்வேன். தளபதி ஃபேன் தான். தளபதி வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிற்கிறாரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தளபதி வந்ததுனால எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிருக்கு. வந்தாங்க. அதுல அவ்வளவா எங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரல. தளபதி பேசணுமே எங்களுக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. வராதுன்னு நாங்க நம்புறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.